வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை தாம்பரம் அருகே திருமணமான 15 மாதத்தில் மனைவியை அடித்து கொன்றுவிட்டு கீழே விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். வேறொரு பெண்ணிடம் சாட்டிங் செய்து வந்த கணவனை தட்டி கேட்ட மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் அஷ்டலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அனோஸ் நெக்டம். இவரது மனைவி சுனிதா தேவி. இவர்களுக்கு டார்வின் என்ற மகனும் ஸ்டெஃபி மெடில்டா என்ற மகளும் உள்ளனர். படித்து பட்டதாரியான ஸ்டெஃபி மெடில்டா மிஸ் மெட்ராஸ் பட்டம் பெற்று ஒரு சில தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் அனோஸ் நெக்டம் 2020ஆம் ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் தாய், மகள், மகன் என மூவரும் தனியாக வசித்து வந்தனர். அப்போது அவர்களது கீழ்த்தளத்தில் வீடு வாடகைக்கு விடப்படும் என அறிவிப்பு பலகையை வைத்தனர். அதை பார்த்து கடந்த 2022ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்மோகன் என்பவர் வீடு வாடகைக்கு கேட்டு வந்துள்ளார். மகன் வெளிநாட்டு வேலைக்கு சென்றுவிட தாய், மகள் மட்டும் தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு உதவுவது போல் நாடகமாடி நெருக்கமாக பழகி வந்த ஸ்டெஃபி மெடில்டாவின் மனதில் இடம் பிடித்து ராஜ்மோகன் அவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் உயிருக்குயிராக காதலிப்பதாக தெரிவித்ததும் தாய் காதலை ஏற்றுக்கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இரு வீட்டாரின் பேச்சுவார்த்தைக்கு பின் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. வரதட்சணை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி ஆடம்பரமாக இரு வீட்டார் முறைப்படி திருமணம் நடத்தினர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் வாழ்க்கையை தொடங்கிய மெடில்டா ஒரு சில மாதங்கள் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் ராஜ்மோகன் புதியதாக கோழி பண்ணை தொடங்குவதற்காக 10 லட்சம் ரூபாய் மாமியாரிடம் கேட்டுள்ளார். அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என கூறியவர் கையில் இருந்த சிறிது பணத்தை கொடுத்துள்ளார். அதன் பின் மனைவியிடம் தொடர்ந்து பணம் மற்றும் நகையை கேட்டு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்துள்ளார். இதனிடையே இருவருக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தை பிறந்தபின் ராஜ்மோகன் மனைவியிடம் அன்பாக பேசுவதை தவிர்க்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் வேறொரு பெண்ணிடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மெடில்டா பலமுறை அவரை கண்டித்துள்ளார். அப்பொழுதெல்லாம் கணவன் மனைவியிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி ராஜ்மோகன் வெகுநேரமாக செல்போனில் பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்ததை மெடில்டா தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டை நடந்துள்ளது. அந்த சண்டையில் ஸ்டெஃபி மெடில்டா மயங்கி விழுந்துள்ளார். அவர் நாடகமாடுவதாக நினைத்து படுக்கச் சென்ற ராஜ்மோகன் மறுநாள் எழுந்து பார்த்தபோது அதே இடத்தில் கிடந்துள்ளார் மெடில்டா. உடனே ராஜ்மோகன் ஸ்டெஃபியின் அண்ணனை செல்போனில் தொடர்பு கொண்டு ஸ்டெஃபி தடுக்கி விழுந்து மயங்கி விட்டதாக தகவல் கொடுத்துள்ளார். உடனே வீட்டிற்கு வந்த அண்ணன் டார்வின் ஸ்டெஃபியை தூக்கி கொண்டு பெருங்கடத்தூரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் ஸ்டெஃபி ஏற்கனவே இறந்துவிட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த மணிமங்கலம் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். திருமணமாகி 1 வருடமே ஆனதால் RTO விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டார். இந்நிலையில் ஸ்டெஃபி தனது செல்போனில் தன் கணவன் தன்னை மனரீதியாக தொந்தரவு செய்வதாகவும் சாதியை குறிப்பிட்டு திட்டுவதாகவும் தோழியிடம் பேசும் ஆடியோ ஒன்று ஸ்டெஃபியின் தாயிடம் கிடைத்துள்ளது. அதை கேட்டு அதிர்ந்து போன ஸ்டெஃபியின் தாய் தன் மகள் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்டெஃபியின் உடற்கூராய்வு அறிக்கை அதிர்ச்சி தகவலுடன் வெளியானது. அதில் ஸ்டெஃபியின் மார்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் பின்னந்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுமையாக தாக்கப்பட்டதால் தான் ஸ்டெஃபி உயிரிழந்திருப்பதாக அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ராஜ்மோகனை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. திருமணத்திற்கு முன்பு 3 பெண்களை காதலித்து வந்த ராஜ்மோகன் திருமணத்திற்கு பிறகு ஒரு சில பெண்களிடம் பேசி வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து தட்டி கேட்டு வந்ததால் ஆத்திரத்தில் மனைவியை அடித்து கொன்றுவிட்டதாக ராஜ்மோகன் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பிறகு ராஜ்மோகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமான 15 மாதத்தில் மனைவியை அடித்து கொன்றுவிட்டு தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய கணவன் போலீசாரிடம் சிக்கியிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.